நைஷதீய தசம சர்க்கா 10வது சர்க்கத்தினுடைய 64வது ஸ்லோகத்திலேருந்து கண்டினியூ பண்ணோம். 64வது ஸ்லோகம் ஸ்திதைர்யத்பிர்யுவபிர்விதக்தைஹி தக்தேபி காமே ஜகதः க்ஷதிः கா ஏகாம்பு பிந்து வியயம் அம்புராசேஹ பூர்ணஸ்ய கஹ சம்சதி சோஷதோஷம் யத்பிஹி யுவபிஹி விதக்தைஹி ஸ்திதைஹின்னு போட்டிருக்கு. விதக்தஹனா பண்டிதன். விதக்தா நல்ல திறமை வாய்ந்தவன் அர்த்தம். யத்பிஹி இவ்வளவு, யுவபிஹி விதக்தைஹி யுவபிஹி ஸ்திதைஹி இவ்வளவு திறமைசாலியான யுவபிஹி இளைஞர்களால் ஸ்திதைஹி நிற்கப்படும் பொழுது, சரியா, தக்தேபி காமே ஜகதः க்ஷதிः கா. காமஹா மன்மதன் பொசுக்கப்பட்டான் அப்படின்னு பிரசித்தம் இல்லையா? சிவன் நெற்றிக்கண்ணால் காமதகனம் பண்ணார். அந்த காமனானவன் தக்தேபி பொசுக்கப்பட்டிருந்த பொழுதிலும் ஜகதா உலகத்திற்கு க்ஷதிஹி கா என்ன குறைச்சல்? மன்மதன்கிறவன் உலகத்துக்கு தேவைதான். உலகத்துல மன்மதன் ஒருத்தர் இருந்தால் தான் இந்த பாப்புலேஷன் ஜாஸ்தியாகுது. சாதாரணமாக ஒவ்வொரு தேவர்களுக்கு ஒரு ஒரு பிரயோஜனம் உண்டு. சூரியன் வெளிச்சம் கிடைக்கிறது, சந்திரன் ராத்திரி வெளிச்சம் கிடைக்கிறது, ஓஷதிகள்லாம் நல்லா இருக்கு. இப்படி இந்திரன் வருணன் மழை கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு. அப்போ மன்மதன்கிற காமதேவனுக்கும் பிரயோஜனம் உலகத்துல இருக்கு. உலகத்துல இதை ஜாஸ்தி பண்றான், காதலெல்லாம் ஏற்படுத்துறான். அவன் பொசுக்கப்பட்டான்னு உடனே அது ஒரு குறைச்சல் தானே? ஒரு குறைச்சலும் இல்லைன்றான். ஏன்னா இவ்வளவு இளைஞர்கள், நல்ல திறமைசாலிகளான இளைஞர்கள் தமயந்தி ஸ்வயம்பரத்துல கூடியிருக்கும் பொழுது, தக்தேபி காமே மன்மதன் பொசுக்கப்பட்டிருந்தாலும் ஜகதா க்ஷதிஹி கா உலகத்திற்கு என்ன குறைச்சல்? ஏகாம்பு பிந்து வியம் அம்புராசேஹே பூர்ணஸ்ய கஹா சம்சதி சோஷதோஷம். ஏகாம்பு பிந்து விய, அம்பு பிந்து, அம்புன ஜலம், சரியா, அம்புஜம் அப்படிலாம் கமலத்துக்கு பேரு. ஏகாம்பு பிந்து, பிந்துனா துளி, டிராப். ஏகாம்பு பிந்து வியம் அப்படின்னா ஒரு டிராப் வாட்டருனுடைய அம்பு பிந்து, ஏக அம்பு பிந்து, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் டிராப்லெட், அது வியம் குறைஞ்சு போச்சுன்னு சொன்ன அம்புராசேஹே. அம்புராசினா கடல்னு அர்த்தம். அம்புராசேஹே பஞ்சமி, கடலில் இருந்து ஏகாம்பு பிந்து வியம் ஒரு துளி, ஒரு டிராப் ஜலத்தினுடைய வியா குறைச்சல். பூர்ணஸ்ய கஹா சம்சதி சோஷதோஷம். அப்படி ஒரு டிராப் காஞ்சி போயிடுத்து, வத்தி போயிடுதுன்னு சொன்னா, கடல்ல இருக்கிற ஒரு டிராப் ஜலம், அடடா இப்படிதான் கடல் மொத்தமே வறண்டு போயிடுதோ அப்படின்னு அவனாவது டவுட் பண்ணுவானா? ஒரு டிராப் காஞ்சி போனா என்ன, இவ்வளவு பெரிய கடல்ல ஒரு டிராப்புங்கிறது ஒண்ணுமே இல்லையே. அதனால எவனுமே அதை டவுட் பண்ண மாட்டான். எப்படியோ அதே மாதிரி தமயந்தி ஸ்வயம்பரத்தில் கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் மன்மதனுக்கு நிகரானவர்களாக இருக்கும் பொழுது, ஒரு மன்மதன் பொசுக்கப்பட்டதுனால உலகத்துக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கவி யோசிக்கிறான். அதாவது தமயந்தி ஸ்வயம்பரத்துக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் பேரழகர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். நிறைய ஸ்லோகம் இதை பத்தி தான் வருது. எதுக்கு கவி இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறாருன்னா, அந்த அவ்வளவு இளைஞர்களுக்கு நடுவுல ஒரு ராஜகுமாரன் நலனை இவ தேர்ந்தெடுக்கிறா. அப்ப அந்த நாயகனுக்கு அவ்வளவு பிராதானியம் கிடைக்கும். அதாவது நாயகனை விட்டு மிச்ச பேரை வர்ணிச்சுட்டு இருக்காளே, நாயகனை வர்ணிச்சா தேவையில்லையன்னு இல்லை, அப்படி இல்லை. நாயகனை வர்ணிக்கிறது வில்லனை கூட வர்ணிப்பா. ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த வில்லனை இவன் ஜெயிக்கிறான். அந்த மாதிரி நாயகனுடைய பிரபாவத்தை தான் அது கூட்டும். அதுக்காக தான் இவ்வளவு ஸ்லோகங்கள் வருது. அடுத்தது 65வது ஸ்லோகம். இதிஸ்துவன் புங்கிருத வர்கணாபிஹி புங்கிருதி வர்கணாபிஹி கந்தர்வ வர்கேண ச காயதைவ ஓங்கார பூம்னா படதைவ வேதான் மகர்ஷி பிருந்தேன ததான்வமானி.
சரியா? இதி ஸ்துவன், அதாவது சுக்கிரனும் கவி பாடினார்னு ஆரம்பிச்சது. ப்ரஹஸ்பதியும் அங்க இருந்தார். அசுரகுரு சுக்கராச்சாரியர் கவிஹினே அவருக்கு பேரு. அவரே வந்து இந்த தமயந்தி ஸ்வயம்பரத்தை பத்தி பாடினார்னு ஆரம்பிச்சது இல்லையா? அந்த சுக்ரஸ்துதி தான் இவ்வளவு தூரம். சுக்ரன் தான் இவ்வாறு பாடினார்னு ஆரம்பிச்சது. இதிஸ்துவன், இவ்வாறாக ஸ்தோத்திரம் செய்து கொண்டு, எதை ஸ்தோத்திரம் செய்து கொண்டு? இந்த சபைய. புங்கிருதி வர்கணாபி நாபி கந்தர்வ வர்க்கேண ச காயதைவ ஓங்கார பூம்னா படதைவ வேதான் மகர்ஷி விருந்தேன ததா அன்வமானி. இது இப்படியாக ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருப்பவராக அந்த சுக்கராச்சாரியர் பெரிய விதத்தில் அனுமதிக்கப்பட்டார்னா ஆமோதிக்கப்பட்டார். அதாவது இந்த சபையை பத்தி பேசுவா. ஒரு வெல்கம் அட்ரஸ் அப்படின்னு சொன்னா, வெல்கம் அட்ரஸ் சொல்றவன் வந்து எல்லாருக்கும் நல்வரவுன்னு சொல்லிட்டு இறங்கக்கூடாது. வெல்கம் அட்ரஸ் சொல்றவன் என்ன பண்ணுவான்? எப்பேற்பட்ட சபை இது அப்படின்னு வந்திருக்கிறவாளை பத்தின பெருமையெல்லாம் சொல்லுவான். அப்பதான் சபையினுடைய கௌரவம் வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு புரியும். அந்த நிகழ்ச்சியோட இது வந்து அப்பதான் தெரியும் இல்லையா? அதனால வந்திருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர் வந்து அந்த இதை ஸ்தோத்திரம் பண்ணார். எல்லாரும் அதை ஆமோதிச்சா. ஆஹா, என்ன அழகா வர்ணிச்சார் அப்படின்னு. அன்வமானினா அனுமதா அப்படின்னு போட்டிருக்கு. யாரால் அப்படின்னு சொல்லும் பொழுது பகு புங்கிருதி வர்கணாபிஹி கந்தர்வ வர்க்கேண ச காயதைவ. புங்கிருதி வர்கணாபிஹி, அதாவது ஹுங்கார வர்க்கங்கள், ஹுங்கார சமூகங்களோட கூடிய கந்தர்வ வர்க்கேன ச காயதா ஏவ, கந்தர்வ வர்க்கங்களால் பாடப்படுபவராக, கந்தர்வர்கள்லாம் வந்து அவரை பத்தியும் பாடினான். சரியா? கந்தர்வானாம் வர்க்கேன சமூகேன ஹுங்கிருதி வர்க்கணாபி சமூகி கிருத்வா அன்வமானி அனுமதகான்னு அர்த்தம் போட்டிருக்கார். அதான் கந்தர்வர்கள்லாம் கூட கந்தர்வர்களோடு சேர்ந்து இவர் ஸ்தோத்திரம் பண்ணார். அதாவது இவர் ஸ்தோத்திரம் பண்றார், அதை வந்து அவ பாடுறா கந்தர்வர்கள்லாம். இப்படி காயதா ஏவ ஓங்கார பூம்னா படதைவ வேதான், ஓங்காரங்கள் நிறைந்த பூம்னான ஓங்காரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வேதான், வேதங்களை படதா படித்து கொண்டிருப்பவராகவே மகர்ஷி பிருந்தேன ததா அன்வமானி. அதாவது வேதங்களை கந்தர்வ வர்க்கேன மகர்ஷி வர்க்கேனச்ச உபாபியாம் அனுமதான்னு போட்டிருக்கார். அதாவது வேதான் படதா, வேதங்களை படிக்கக்கூடிய மகர்ஷி பிருந்தேன, மகர்ஷி சமூகத்தினாலும் அன்வமானி, அவர் வெகுமானப்படுத்தப்பட்டார். அதாவது இவர் வந்து அந்த கவிஹிங்கிற இந்த சுக்கராச்சாரியர் கவிதையாக அந்த தமயந்தி சுயம்பரத்தை வர்ணிச்சவர். அவர் வந்து இவர்களால் கௌரவிக்கப்பட்டார். எவர்களால்? புங்கிருதி வர்க்கணாபிஹி கந்தர்வ வர்க்கேன காயதா கந்தர்வ வர்க்கேன. புங்கிருதி அதாவது ஹுங்காரம் நிறைந்த, பாடும்போது மூம்லாம் ஜாஸ்தி வரும் இல்லையா? ஹுங்காரங்கள் நிறைந்த கானம் பாடக்கூடிய கந்தர்வ வர்க்கத்தினாலும் ததா ஓங்கார பூம்னா வேதான் படதா மகர்ஷி பிருந்தேன, ஓங்கார நிறைந்த வேதங்களை வாசிக்கக்கூடிய மகர்ஷி சமூகத்தினாலையும் இவர் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டார். 65வது ஸ்லோகம். அடுத்தது 66. ஞவீவிஷத்தானத ராஜசிம்ஹான் சிம்ஹாசனௌகேஷு விதர்பராஜः ஸ்ருங்கேஷு யத்ர த்ரிதசைரிவைபிஹி அசோபி கார்த்தஸ்வர பூதரஸ்ய. இப்பதான் வந்து இவர் தமயந்தியனுடைய அப்பா அந்த விதர்பராஜன் அதை வந்து உள்ள நெவீவிஷத்து நிவேஷயாமாச, அவர் வந்து எல்லாரையும் உட்கார வச்சார். யாரு? அந்த விதர்பராஜன். சரியா? நெவீவிஷத்னா நுழைந்தார், நுழைக்கல அமர்த்தினார், இந்த நுழைய செய்தார்னு அர்த்தம். யார நுழைச்ச? தான் ராஜசிம்ஹான், அந்த ராஜசிம்ஹங்களாகிய அவர்களை, வந்திருக்கக்கூடியவர்களை, அதன் பிறகு விதர்பராஜா நிவிவிஷத்,
விதர்பராஜன் அமர்த்தினான். சிம்ஹாசனௌகேஷு, சிம்ஹாசன ஓகா அப்படின்னா என்ன? சிம்ஹாசன கூட்டங்களில் நிறைய சிம்ஹாசனம் போட்டிருக்கு. எல்லா ராஜகுமாரர்களா வந்திருக்காங்கிறதுனால எல்லாருக்கும் சிம்ஹாசனங்கள் போட்டு எல்லாரையும் அங்க அமர்த்தினான். ஸ்ருங்கேஷு யத்ர த்ரிதசைரி வைபிஹி அசோபி கார்த்தஸ்வர பூதரஸ்ய யத்ர சிம்ஹாசனேஷு உபவிஷ்டைஹி ஏபி ராஜசிம்ஹைஹி கார்த்தஸ்வர பூதரஸ்ய ஸ்வர்ணாச்சலஸ்ய மேரோஹோ ஸ்ருங்கேஷு உபவிஷ்டைஹி திரிதசைஹி தேவைஹி இவ அசோபி. அதாவது கார்த்தவீரியார்ஜுனன், கார்த்தஸ்வரன் அவனுக்கு, கார்த்தஸ்வர பூதரஸ்ய, கார்த்தஸ்வர பூதரஹா, கார்த்தஸ்வரம்னா தங்கம், பூதரஹனா மலை, கார்த்தவீரியார்ஜுனன் இல்ல, கார்த்தஸ்வர பூதரஹா அப்படின்னா மேரு பர்வதம்னு அர்த்தம். அதாவது தங்கமயமான மலை, காஞ்சன பர்வதம் அப்படின்னு அர்த்தம். அந்த கார்த்தஸ்வர பூதரஸ்ய ஸ்ருங்கேஷு, அந்த மேருமலைக்கு பல சிகரங்கள் உண்டாம். புராணத்துல வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு மலை அது. இமாச்சலம் மாதிரி அந்த மேருவை சுத்தி தான் பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு ஒரு வர்ணனை இருக்கு. அந்த மேரு சிகரங்கள்ல ஒவ்வொரு சிகரத்திலையும் ஒரு தேவர்களை, 33 கோடி தேவர்களையும் ஒவ்வொரு சிகரத்துல சிம்ஹாசனத்துல உட்கார வச்சிருக்கார். ஸ்ருங்கேஷு யத்ர திரிதசைரி வைபிஹி அசோபி கார்த்தஸ்வர பூதரஸ். திரிதசைஹி, திரிதசாகன தேவாக, திரிதசைஹி சரியா? அமரா நிர்ஜரா தேவாஸ் திரிதசா விபுதா சுராஹன் அமரகோஷம். திரிதசா, திரிதசைஹி இவ ஏபிஹி, தேவர்களால் கார்த்தஸ்வர பூதரஸ்ய, கார்த்தஸ்வர பூதரஸ்ய ஸ்ருங்கேஷு எத்திர அசோபி, கார்த்தஸ்வர பூதரங் அதாவது மேரு பர்வதத்துல இருக்கக்கூடிய ஸ்ருங்கங்கள்ல உள்ள சிம்ஹாசனங்கள் எப்படி தேவர்களால் சோபித்ததோ அத மாதிரி இந்த விதர்பராஜனால் அமர்த்தப்பட்ட சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய இளைஞர்களால் இந்த சபையினுடைய சிம்ஹாசனங்கள் சோபித்தன. சரியா? நவீவிஷத்தானத ராஜசிம்ஹான் சிம்ஹாசனௌகேஷு விதர்பராஜா ஸ்ருங்கேஷு யத்ர திரிதசைரி வைபிஹி அசோபி கார்த்தஸ்வர பூதரஸ்ய சொன்னார். அடுத்தது 67. விசிந்திய நானாபுவனாகதான்ஸ்தான் அமர்த்திய சங்கீர்த்திய சரித்திர கோத்ரான் கத்யா கதங்காரமமீ சுதாயாம் இது வியஷாதி க்ஷிதிபேன தேன. அவன் வேற வருத்தப்பட்டான். க்ஷிதிபேன, க்ஷிதிபேன வியபாதின்னு முடியறது இல்லையா? வியபாதி க்ஷிதிபேன தேன க்ஷிதிபேன. க்ஷிதிபஹனா ராஜா, க்ஷிதிஹினா பூமிஹி, க்ஷிதிம் பாதீதி க்ஷிதிபஹா, பூமியை காப்பாற்றுவதனால் ராஜாக்கு க்ஷிதிபஹான்னு பேர். பூபஹா, நிருபஹா, பூத, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் உண்டு ராஜாக்கு. அவன் வருத்தப்பட்டான். எதை யோசிச்சு வருத்தப்பட்டான்? விசிந்திய நானாபுவனாகதான் ஸ்தான், பல பல புவனங்கள்ல இருந்து வந்திருக்கா. இந்த பூலோகத்துல இருக்கிற ராஜகுமாரர்கள் வந்தாலே அதுவே பெருசு. வாசுகி, அந்த மாதிரி இந்திரன் இத்தியாதிகள், அந்த மாதிரி பல உலகங்கள்ல இருந்து கந்தர்வர்கள், நாகர்கள், அந்த மாதிரி கருட கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், இப்படி பல தேசங்கள்ல இருந்து ராஜாக்கள்லாம் வந்திருக்கா. அதான் சரியா? நானாபுவனாகதான், அதாவது யூனிவர்ஸ்ல பல லோகங்கள்ல இருந்து, மல்டிவர்ஸ், அங்கிருந்து வந்திருக்கக்கூடியதான் அமர்த்திய சங்கீர்த்திய சரித்திர கோத்ரான். அமர்த்தியர்கள்னா தேவர்கள். அமர்த்தியா அமிர்தாந்தசா அமரகோஷம். அமர்த்திய சங்கீர்த்திய, தேவர்களாலும் சங்கீர்த்தனம் செய்ய தகுந்த சரித்திர கோத்ரான், நடத்தையும் கோத்திரத்தையும் கொண்டவர்கள். அவர் பரம்பரையே பெரிய பரம்பரை. அவர்களுடைய சரித்திரம், ஹிஸ்டரியும் பயங்கரமா இருக்கும். அதாவது ரொம்ப அருமையான, தேவர்களால் பாடத்தகுந்த இது இருக்கு. சரியா? அப்படிப்பட்ட அவர்களை கத்தியாக கதங்காரம் அமி, எப்படிதான் இவர்களை கத்தியாக, இவர்கள் பாடப்பட வேண்டும், சுதாயாம், மகளிடத்தில், அதாவது ஒவ்வொரு ராஜாவையும் பார்த்து இவர் தெரியுமோ அப்படின்னு அந்த தமயந்தி மாலையை கையில கொண்டு வருவா. ஒவ்வொரு இடத்துலயும் அவனுடைய குணங்களை சொல்லணும். அந்த குணங்கள் எக்கச்சக்கமா இருந்ததுன்னா என்னைக்கு முடியறது சுயம்வரம்? அதாவது பின் பாயிண்டடா இல்ல, ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரா ஒரு சில குணங்களை சொல்லணும். ரொம்ப உயர்ந்த குணம் ஏதாவது அதை விட்டுட்டு சாதாரண குணத்தை சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அந்த ராஜாக்கு என்னையா நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன், இதை போய் சொல்றியே, அது ஒரு சாதாரண சாதனை தான் அப்படின்னு யோசிப்பா இல்லையா? அதனால
கதங்காரம் அமி, இவர்கள்லாம் எப்படி கத்தியா அமி ஏதே ஜனாக ராஜகுமாராக கதங்காரம் கத்தியாக என்னவென்று சொல்லப்பட வேண்டியவர்கள் சுதாயாம் மகளிடத்தில். இப்போ தமயந்தி மாலை எடுத்துன்னு வந்தானா என்னன்னு சொல்லி இவாளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. இதி க்ஷிதிபேன தேன வியஷாதி என்று அந்த அரசனால் கவலை செய்யப்பட்டது. கர்மணி பிரயோகம். இந்த அரசன் கவலைப்பட்டான்னு அர்த்தம். வியஷாதி கவலை செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். விசிந்திய வியஷாதி யோசிச்சு கவலைப்பட்டான். என்னன்னு சொல்றதுன்னு யோசிச்சான், அதனால கவலை வந்துடுது. விசிந்திய நானாபுவனாகதாம்ஸ்தான் அமர்த்திய சங்கீர்த்திய சரித்திர கோத்ரான் கத்யாः கதங்காரம் அமீ சுதாயாம் இது வியஷாதி க்ஷிதிபேன தேன. ஸ்ரத்தாலு சங்கல்பித கல்பனாயாம் கல்பத்ருமஸ்யாத ரதாங்கபாணேः ததாகுலோசௌ குலதெய்வதஸ்ய ஸ்மிருதிம் ததான க்ஷணமேகதானஹ. ஏகதானஹாங்கிறது ஒரு ரொம்ப அருமையான பதம். சரியா? ஏகதானஹான்னு யோகத்துல உங்களுக்கு வரப்போறது. யோக இது படிக்க போறோம். ஏகதானம்னு ஒரு விதமான சமாதி. அது ஒரு நிமிஷம் தியானம் பண்ணான். யார? ரதாங்கபாணி ரக்ஷோபிய சர்வ பிரஹரணாயுதா. ரதாங்கபாணின்னு வந்திருக்கு. பெருமாள் ரதத்தினுடைய அங்கம் என்ன? சக் அப்படின்னு பெருமாளுக்கு பேர். நம்ம பார்த்த சாரதி தான். ஸ்ரத்தாலு சங்கல்பித கல்பனாயாம் கல்பத்ருமஸ்யாத ரதாங்கபாணே. ஸ்ரத்தாலு சங்கல்பித கல்பனாயாம் கல்பத்ருமஹா யாரு? நம்ம பார்த்த சாரதி தான். அதாவது ஸ்ரத்தாலுனா நம்பிக்கை உடையவன். அவன் சங்கல்பம் என்ன செய்தானோ அந்த பெருமாளிடத்துல ஒரு சங்கல்பம், அதாவது நம்பிக்கை கொண்ட ஒரு பக்தன் என்ன சங்கல்பம் பண்ணானோ அந்த சங்கல்பத்துல என்ன கல்பனையோ, கல்பனைனா என்ன? சங்கல்பம்னு சொன்னா நடக்கிறது தானே சங்கல்பம் பண்ணுவா, கற்பனை பண்ணுவான். அந்த கற்பனைக்கு கல்பத்ருமமாக இவர் இருப்பார், கல்பக விருட்சமாக இவர் இருப்பார். கல்பக விருட்சத்தோட சுபாவம் என்ன? நினைச்சதை கொடுத்துரும். அந்த கல்பக விருட்சத்துக்கிட்ட போய் நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா அது கொடுத்துரும். பெருமாளும் அப்படிதானா. பக்தனுடைய சங்கல்பத்தில் இருக்கக்கூடிய கற்பனை வாஸ்தவமா இதெல்லாம் பிராக்டிக்கலான்னு கூட அவர் யோசிக்க மாட்டார். அவன் கற்பனை பண்ணிட்டான், கல்பனான்னு சொல்லியிருக்காரு. சங்கல்பிதம்னு போட்டு கல்பனான்னு சொல்லியிருக்காரு பாருங்க. சுவாரஸ்யம் அதான். அவன் என்னன்னா சங்கல்பிச்சானோ அதுக்கெல்லாம் கல்பக விருட்சமா இருப்பாரு. சங்கல்பித கல்பனாயாம் ஒரு கற்பனையா அவன் சங்கல்பம் பண்ணா கூட பெருமாள் என்ன பண்ணுவார்? கல்பத்ருமம் போல அவனுக்கு அதை வழங்கிடுவார். ஏன்? என்னை நம்பி இருக்கான் பக்தன், குடு அப்படிங்கிற கூடிய ரதாங்கபாணேஹே ததா ஆகுலஹா அசௌ குலதெய்வதஸ்ய. அவனுடைய குலதெய்வமா யாருக்கு? தமயந்தி அப்பாக்கு இந்த பெருமாள் குலதெய்வம். இப்போ குலதெய்வதஸ்ய ஆகுலஹா, ஆகுலஹான கலங்கம் அடைந்தவனான அவன் அசௌ குலதெய்வதஸ்ய ஸ்மிருதிம் ததான. தன்னுடைய குலதெய்வமான ரதாங்கபாணிகி பெருமாள் அவரை இப்படி மனசால ஸ்மிருதிம் ததான நினைவை வளர்த்தான். ததான வளர்த்தான் அர்த்தம். எதை? ஸ்மிருதிம் ததான நினைவை வளர்த்தான். எப்படி? க்ஷணம் ஏகதானஹா. ஏகதானம்னு ஒரு ஸ்டேட் ஆஃப் மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டை ஏகதானம்னு சொல்றது. அது ஒரு சமாதி நிலை. அப்படி ஒரு நிமிஷம் பெருமாளே அப்படின்னு ஒரு மனசுல கொண்டு வந்தான். ஏன்னா அவன் கவலையா இருக்கான், அவன் பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த இவ்வளவு பேர் வந்திருக்கா. இந்த சபையில நம்ம எப்படி இது பண்ண போறோம்? உழு பெருமாள் கால அவ்வளவுதான் மனசுல நினைச்சான். அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஸ்ரத்தாலு சங்கல்பித கல்பனாயாம் கல்பத்ருமஸ்யாத ரதாங்கபாணே ததா ஆகுலோசௌ குலதெய்வதஸ்ய ஸ்மிருதிம் ததான க்ஷணம் ஏகதானஹ. தச்சிந்தனானந்தரமேவ தேவஹ சரஸ்வதீம் சஸ்மிதமாக சஸ்ம ஸ்வயம்வரே ராஜ கோத்திர விருத்த வக்திரீம் இகத்வாம் கரவாணி வாணி. அவ்வளவுதான். பெருமாள் என்ன பண்ணார்? சரஸ்வதியை பார்த்தார், கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ண. என்ன? அவன் சொல்றதுக்கு தானே தயக்கப்படுறான். சொல்றதுக்கு யாரு? சொல்லுக்கே தேவதை சரஸ்வதி. அதுதான் பெருமாள்ங்கிறது. பக்தன் யோசிச்சான். அவனோட கவலை என்ன இப்போ?
அப்படின்னா இவ்வளவு பேர் வந்திருக்கா, இவாளை என்னன்னு சொல்லி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண, பேசுறதுக்கு கவலைப்பட்டான். வாக்தேவியே அனுப்புறேன், நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு ஆரம்பிச்சார். அதுதான் சொல்றார், தச் சிந்தனானந்தரமேவ. அப்படி யோசிச்சான் ஒரு நிமிஷம் ஏகத்தானமா, பெருமாளை தியானம் பண்ணான். உடனே தேவஹா, பெருமாள் என்ன பண்ணார், சரஸ்வதியும் சஸ்மிதமாக, சரஸ்வதிய புன்னகையோட, சஸ்மிதம் அப்படின்னா புன்னகையோடு ஆக சொன்னார். ஆக சஸ்ம ஸ்வயம்பரே ராஜக கோத்திர விருத்த வக்திரீம். ஸ்வயம்பரத்துல ராஜகர்கள் நிறைய பேர் வந்திருக்கா இல்லையா, ராஜகுமாரர்கள், அவர்களுடைய கோத்திர விருத்தம், அவர்களுடைய கோத்திரம், அவர்களுடைய சரித்திரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய வக்திரீம், சொல்லக்கூடியவளான வக்திரீம். இஹத்வாம் கரவாணி வாணி. இஹ இங்கு, துவாம் உன்னை அப்படி சொல்லுபவளாக ஆக்குகிறேன். அதாவது இங்க வந்திருக்கக்கூடிய ராஜகுமாரர்களுடைய கோத்திரம் விருத்தம் இதெல்லாம் உன்னை சொல்லுபவளாக நான் ஆக்குகிறேன் அப்படின்னு பெருமாள் வந்து சரஸ்வதியை பணித்தார். தச்சிந்தனானந்தரமேவ தேவஹ சரஸ்வதீம் சஸ்மிதமாக சஸ்ம ஸ்வயம்பரே ராஜக கோத்திர விருத்த வக்திரீம் இஹத்வாம் கரவாணி வாணி. ஹே வாணி, துவாம் உன்னை, ஸ்வயம்பரே ஸ்வயம்பரத்தில், ராஜக கோத்திர விருத்த வக்திரீம் ராஜாக்களுடைய கோத்திரம் விருத்தம் இவைகளை வக்திரீம் சொல்லுபவளாக, கரவாணி நான் செய்கிறேன், செய்தேன் அப்படின்னா, கரவாணி கரவாவ கரவான செய்வேனாக அப்படின்னு. குலம் ச ஷீலம் ச பலம் ச, இதுக்கப்புறம் சரஸ்வதி வர்ணனம்னு வரப்போறது, சர்க்கம் முடிகிற வரைக்கும் அதுதான். அந்த சரஸ்வதி எப்பேற்பட்டவள்னு ஒரு வர்ணனை வருது, முக்கியமான வர்ணனை. இந்த இந்த தசம சர்க்கம் வச்சதே அதுதான், அதை உத்தேசிச்சுதான். ஏன் இல்லாட்டி இப்ப தசம சர்க்கம் வைக்கணும்? அந்த சரஸ்வதி தேவி உடம்புல என்னென்னலாம் வித்யைகள் குடிக்கொண்டிருக்கு, அவ எப்பேற்பட்ட ஸ்வரூபிணியாக இருக்கான்னு இப்ப தேவியினுடைய வர்ணனம் ஆரம்பிக்க போறது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோகம் இருக்குன்னு நினைக்கிறேன். குலம் ச ஷீலம் ச பலம் ச யூனாம் ஜானாசி நானாபுவனாகதானாம் ஏஷாம் அதஸ்துவம் பவ பாவதூகா மூகாயித்தும் கஹ சமயஸ்தவாயம். குலம் ச ஷீலம் ச பலம் ச யூனாம், யூனாம் இளைஞர்களுடைய, இங்க வந்திருக்கக்கூடிய யுவா யுவானோ யுவானஹ, அதுல ஷஷ்டி பகவச்சனம், யூனஹ யூனோஹோ யூனாம், இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய குலம் பரம்பரை, ஷீலம் நன்னடத்தை, பலம் பராக்கிரமம், இவைகளையெல்லாம் ஜானாசி நீ அறிவாய். சரஸ்வதி தேவியை பார்த்து, நானாபுவனாகத்தானாம் பலவேறு உலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய இதெல்லாம் நீ அறிவாய். நானாபுவனாகத்தானாம் யூனாம் அப்படின்னு விசேஷம். ஏஷாம் இந்த, ஏஷாம் நானாபுவனாகதானாம் யூனாம் குலம் ஷீலம் பலம் துவம் ஜானாசி. அதஹா அதஸ்துவம், அதஹா அதனால், துவம் நீ என்ன பண்ணு, வாவதூகா பவ, இதெல்லாம் எடுத்து உரைப்பவளாக ஆகு. வாவதூக்கானா எடுத்துரைப்பவன், வாவதூகா, வாவதூகா ஸ்ரீலிங்கம். துவம் வாவதூகா பவ, நீயே இவைகளை எடுத்து உரைப்பவளாக ஆவாய். மூக்காயுத்தும் கஸ் சமயஸ்தவாயம், சும்மா இருக்கிறதுக்கு என்ன இதுவா சமயம், நீ அல்லவோ இதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். மூக்காயுத்தும் கஹ சமயா தவ அயம், தவ உனக்கு அமைதியாக, மூக்காயுத்தும்னா அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன சமயம், அமைதியான இருக்கிற நேரமா இது, நீ அல்லவோ சொல்ல வேண்டும்னா சரஸ்வதி தேவிய கேட்கிறார். குலம் ச ஷீலம் ச பலம் ச யூனாம் ஜானாசி நானாபுவனாகதானாம் ஏஷாம் அதஸ்துவம் பவ வாவதூகா மூகாயுத்தும் கஸ்ஸமயஸ்தவாயம். ஜகத்ரயீ பிண்டித மண்டிதைஷா சபா ந பூதா ச ந பாவினி ச ராஜ்ஞாம் குணஜ்ஞாபன கைதவேன சங்கியாவத ஸ்ராவய வாங்முகானி. ஜகத்ரயீ பிண்டித மண்டிதைஷா சபா ந பூதா நச்ச பாவினி ச, இந்த மாதிரி ஒரு சபை இதுக்கு முன்னாடி கூடினதும் இல்லை, இதுக்கு அப்புறம் கூட போறதும் இல்லைன்ற. ராஜ்ஞாம் குணஜ்ஞாபன கைதவேன சங்கியாவத ஸ்ராவய வாங்முகானி. சரி, ஜகத்ரயி மூவுலகங்களால் மூவுலகங்களிலும் இருக்கக்கூடிய பண்டித மண்டிதா ஏஷா, பண்டிதர்களால் மண்டிதா அலங்கரிக்கப்பட்டதான ஏஷா இந்த சபை இருக்கு. ஏஷா சபா
சரியா? ஜகத்ரயி பண்டித மண்டிதைஷா சபா ந பூதா. இதுவரை இந்த மாதிரி சபை உலகத்துல உள்ள அத்தனை பண்டிதர்களும் இங்க கூடியிருக்கா. இப்படி ஒரு சபை ந பூதா நச்ச பாவி நீச்ச, வரப்போறதும் இல்ல நடந்ததும் இல்ல. ராஜ்ஞாம் குணஜாபன கைத்தவேன, ராஜாக்களுடைய குணங்களை தெரிவிக்கக்கூடிய கைத்தவேன ஒரு சாக்காக, சங்கியாவத ஸ்ராவய வாங்முகானி. சங்கியாவான், சங்கியாவான்னா வித்வான் அர்த்தம். சரியா? சங்கியாவான் பண்டித கவி அமரகோஷம். தஸ்ய கைத்தவேன வியாஜேன சங்கியா பண்டித வாங்முகானி உபன்யாசான் ஸ்ராவய, அவர்கள் முகமாக நீ சொல்ல வை அப்படின்னு சரஸ்வதிக்கு அனுகிரகம் பண்ற. சங்கியாவதா வாங்முகானி, சங்கியா வித்வானுடைய வாங்முகானி வாக்காகிய ஒரு உபன்யாசத்து, வாங்முகம்னா உபன்யாசம், உபன்யாசஸ்து வாங்முகம்னு அமரத்துல இருக்குன்னு போட்டிருக்கார். அவைகளை ஸ்ராவய கேட்கவை அப்படின்னு. அதாவது இங்க சரஸ்வதி தேவி எடுத்து சொல்லக்கூடிய இதை கேட்டு எல்லாரும் அங்கங்க சொல்லுவா உலகத்துல. இப்படியாக நீ ஆக்கணும்னு சொல்ற. ஜகத்ரயி பண்டித மண்டிதைஷா சபா நபூதா நச்சபாவினீச்ச ராஜ்ஞாம் குணஜாபன கைதவேன சங்கியாவத ஸ்ராவய வாங்முகானி. 71 72. இதீரிதா தச்சரணாத் பராகம் கீர்வாண சூடாமணி மிருஷ்டசேஷம் தஸ்ய பிரசாதேன சஹாஜ்ஞயா சா வாதாய மூர்த்னாதரிணி பபார. இதீரிதா தச்சரணாத் பராகம், இவ்வாறு இதி ஈரிதா இவ்வாறு கூறப்பட்டவளாக அந்த தேவி, தச்சரணாத் பராகம் அந்த பெருமாளுடைய சரணாத் திருவடியிலிருந்து, பராகம் ஒரு மகரந்தம், திருவடி தாமரையிலிருந்து ஒரு மகரந்தம், கீர்வாண சூடாமணி மிருஷ்ட சேஷம். கீர்வாணாகனா யாரு? தேவர்கள். சரியா? கீர்வாணா தானவாரய மரம். அவர்களுடைய சூடாமணின்னா என்ன? கிரீடத்துல இருக்கக்கூடிய மணி, தலையில சூடி கொண்டு இருக்கக்கூடிய மணி, அதான் சூடாமணி. அதுல அதுல ஒட்டின் இருக்கக்கூடிய அவருடைய பாத பராகம், சரணாத் பராகம், அவருடைய திருவடி துகள். யாரு? பெருமாளுடைய திருவடி துகள். எந்த திருவடி துகள்? ஈர்வாண சூடாமணியில மிருஷ்டம், அதாவது தேவர்களுடைய கிரீடங்கள்ல உள்ள மணிகள்ல பட்டு சேஷம் மீதம் இருக்குமோ. அதாவது என்ன? பெருமாளை எல்லா தேவர்களும் நமஸ்காரம் பண்ணுவான். நமஸ்காரம் பண்ணும்போது தான் கிரீடத்தை அவர் காலில் தலை அவர் திருவடியில படுற அளவுக்கு அப்படிதானே பண்ணும். அப்படி பண்ணி எழுந்துப்பா. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய சூடாமணியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் திருவடி துகள்கள் ஒட்டிக்கும். அவர் திருவடி தாமரை திருவடி இல்லையா? அப்போ அந்த தாமரையில பராகம் மகரந்தம் இருக்கும். அந்த மகரந்தம் அதுல பாக்கி என்ன இருக்கோ அந்த சேஷம் தஸ்ய பிரசாதேன சஹ ஆக்ஞயா, அவருடைய பிரசாதத்தினால், அவருடைய கட்டளையினால், வாதாய மூர்தனா ஆதரிணி, ஆதரிணி பேராதரவோடு, வாதாய பேசுவதற்காக, அதாவது இந்த சபையில இதை வர்ணிப்பதற்காக, இந்த சபையை வர்ணிப்பதற்காக பபார, பபாரனா அவருடைய திருவடி துகள்களை பபார தாங்கிக் கொண்டாள். அவளும் நமஸ்கரித்தாள்னு அர்த்தம். நமஸ்கரித்தாள்னா என்ன? நமஸ்கரித்தாள்னு வார்த்தையே இல்லை. எந்த ஒரு திருவடி தாமரை துகள்களை தேவர்களுடைய சூடாமணி எடுத்துக்கொண்டதோ அப்படிப்பட்ட திருவடி துகள், அதில் மீதமுள்ள திருவடி துகள்களை இவள் பேசுவதற்காக தான் தலையால் தாங்கினாள். அப்படின்னு நமஸ்கரித்தாள். நமஸ்கரித்தாள்னு சொன்னா அது நம்ம பேசுறது, கவி அப்படி பேச மாட்டான் இல்லையா? இதீரிதா தச்சரணாத் பராகம் ஈர்வாண சூடாமணி மிருஷ்ட சேஷம் தஸ்ய பிரசாதேன சஹ ஆக்ஞயா. அதே பெருமாளுடைய பிரசாதத்தினால், பெருமாள் நினைச்சாதான் பெருமாள் நம்ம கிட்ட வருவார், இல்ல நம்ம பெருமாள்கிட்ட போவோம். சும்மா அது டிக்கெட் பண்றேன் அது பண்றேன்னு ஆன்லைன்ல உட்கார்ந்து தட வேண்டிய ஒன்றும் வராது. ஆனா பெருமாள் நம்மளை பார்க்கணும் திருவுள்ளம் கொண்டா, அதுதான் தஸ்ய பிரசாதாத்னு போட்டார். அவர் பிரசாதம் பண்ணா நமக்கு கிடைக்கும். சஹ ஆக்ஞையா அப்படின்னு. அவர் பிரசாதம் தான். அவர் நம்ம மாத்துக்கு எழுந்தருள்றதோ, நம்ம அவருடைய இடத்துக்கு போய் சேவிக்கிறதோ இல்லை, எதுவுமே அவருடைய பிரசாதம். வாதாய மூர்த்னா ஆதரிணி, அதாவது பேசுவதற்காக மூர்த்னா தலையால், ஆதரிணி ஆதரவோடு பபார தாங்கினாள்.
அப்படின்னு 72. 73. மத்தியே சபம் சா அவததார பாலா கந்தர்வ வித்யாதர கண்ட நாளா த்ரயீமயீ பூத வலி விபங்கா சாகித்ய நிர்வர்த்தித திருக்தரங்கா. இங்கேதான் சரஸ்வதி வர்ணனை. மத்தியே சபம் சா அவததார, அந்த சபைக்கு நடுவுல அவ அவதரித்தாள் அப்படின்னு போடுறான். இப்படி இறங்கினான். தேவதா ஸ்வரூபம்னா இப்படி நம்மள மாதிரி கிரீன் ரூம்ல இருந்து என்ட்ரன்ஸ் கொடுக்க மாட்டான். அப்படியே அங்க தோன்றினான். அவததார பாலா, பாலானா இளம் பெண்ணாக அந்த சரஸ்வதி தேவி திகழ்கிறாள். கந்தர்வ வித்யாதர கண்ட நாளா, இதுக்கெல்லாம் பெரிய தீர்க்கமான வியாக்கியானங்கள்லாம் கொடுத்திருக்கா. கந்தர்வ வித்யாதரர், கந்தர்வர்கள் வித்யாதரர்கள்லாம் தேவ கூட்டத்துல ஒரு விசேஷம். அவர்கள்லாம் பாட்டு இத்தியாதி கலைகள்ல சிறந்தவர்கள்னு சொல்லுவா. சரியா? கந்தர்வ கானப்பிரவீண கண்ட நாளா இத்தியர்த்தான்னு போட்டிருக்கார். அதாவது கந்தர்வ வித்யாதரர்களால் கண்டநாளம்னா அந்த கழுத்துல உள்ள மடிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மடிப்பெல்லாம் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள்லாம் தான் இந்த சரஸ்வதி தேவியினுடைய கழுத்து மடிப்பான். அதாவது கலைகள்னா பாட்டு முதலிய கலைகளுக்கு சின்னமான கந்தர்வர்கள் வித்யாதரர்கள்லாம், அவர்கள்லாம் பாட்டு இதெல்லாம் அப்சரசு இவெல்லாம் பாட்டு சங்கீதம் இத்தியாதி கலைகள்ல சிறந்தவர்கள். அவர்களே சரஸ்வதி தேவியினுடைய கண்டநாளங்களாக விளங்குகிறார்கள். கண்டநாளா, அதனாலனா அது கழுத்து பாதையை கொண்டவள் அர்த்தம். திரயீமயீ பூத வலி விபங்கா. திரயீனா என்ன? வேதங்கள். திரயீமயி, ஒரு நிமிஷம், இதை நான் ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணிட்டு வரேன், ஒரே நிமிஷம். திரயீமயி பூத வலி விபங்கா, அதாவது திரயீனா வேதங்கள், திரயீமயி பூத வலி வலி விபங்காவா? வலி ரச்சனா, அதாவது அந்த சிற்பம் மாதிரி சரஸ்வதி தேவியினுடைய வடிவழகு இருக்கும் இல்லையா, 3 இது இருக்கும். 3 என்னது வலி விபங்கங்கள், திரிபங்கின்னு சொல்லுவா. கிருஷ்ணனெல்லாம் வர்ணிக்கும் பொழுதும் அப்படி சொல்றது உண்டு. அதாவது கிருஷ்ணன் சாஞ்சுண்டு வேணுகானம் பண்ணும்போது இப்படி வடிவழகு இப்படி வளைஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த 3 வளை கர்வ்ஸ், அந்த தேவியினுடைய 3 கர்வ்ஸ், சரஸ்வதி தேவியினுடைய அந்த வலி என்னன்னு கேட்டா 3 வேதங்களாம். அப்படி திரைமயீ பூதம், 3 வேதங்களே வலி விபங்கமான ஆகினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேவியினுடைய எல்லா வித்யைகள், அதாவது சங்கீத வித்யை கழுத்துல கண்டநாளமாக கொண்டும் வேத வித்யை வடிவழகாக கொண்டும். சரியா? திரைமயீ பூத வலி விபங்கா சாகித்ய நிர்வர்த்தித திருக் தரங்கா. சாகித்யம்னா லிட்ரேச்சர், அலங்கார சாஸ்திரம். அந்த சாகித்ய நிர்வர்த்திதம், அலங்கார சாஸ்திரத்தினால் செய்யப்பட்ட திருக் தரங்கா, பார்வையின், தேவியினுடைய பார்வை சாகித்ய சாஸ்திரமா. அதாவது தேவியினுடைய சரஸ்வதியினுடைய கழுத்து சங்கீத வித்யா, கந்தர்வ வித்யாதர கண்டநாளான்னு போட்டார். திரைமயீ பூத வலி விபங்கா, தேவியினுடைய வடிவழகு அது என்ன? 3 வேதங்கள், வேதங்களே வடிவழகாகவும் சாகித்ய இலக்கியத்தையே பார்வையாகவும் கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி வந்தாள். மத்தியே சபம் அவததார, அந்த சபைக்கு நடுவில் அவதரித்தாள். மத்தியே சபம் சா அவததார பாலா கந்தர்வ வித்யாதர கண்டநாளா திரயீமயீ பூத வலி விபங்கா சாகித்ய நிர்வர்த்தித திருக் தரங்கா ஆசீத் அதர்வா திரிவலி திரிவேதி மூலாத் வினிர்கத்ய விதாயமானா நானாபிச்சாரோச்சித மேச்சகஸ்ரீஹி ஸ்ருதிர் யதீயோதர ரோமரேகா அப்படின்னு ஒரு வர்ணனை. ஆசீத் அதர்வா, அதர்வா ஸ்ருதிஹி, அதாவது அதர்வ வேதம். ஆசீத் அதர்வா திரிவலி திரிவேதி யதீயா சரஸ்வதி சம்பந்தீனி உதர ரோமரேகா, உதர ரோமாவலிஹி ஆசீத். किं भूता तिसॄणां वलीनां समाहारः त्रिवलिः त्रिवलीरूपायाः त्रिवेदी तल्लक्षणात् मूलाद् विनिर्गत्य ब्रह्मणा विनिर्मय्य वितायमाना विस्तार्यमानान् पोट्टुका तथा
மூலாத் வினிர்கத்திய விதாயமானா, மூலத்திலிருந்து வினிர்கத்திய வெளிவந்து விதாயமானா விஸ்தாரியமானா விஸ்தாரமாக கூடிய ஒரு மரம் போல். மூலம்னா வேரிலிருந்து உண்டாகி வெளிவந்து ஒரு அடர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய மரம். நானாபிச்சாரோச்சித மேச்சக ஸ்ரீஹி, மேச்சக ஸ்ரீஹின்னு போட்டிருக்கு இல்லையா? அநேக மாரணோச்சாட்டனாபிச்சாரைஹி கிருதா உச்சிதா பாவ பாகுல்யாத் யோகியா மேச்சகா ஸ்ரீஹி சோபாஹ யஸ்யா. மேச்சகம்னா சோபான்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். பலவிதமான அபிச்சாரங்களோடு, அபிச்சாரங்கிறோம் வித்தியை தான். அதாவது ஏவல் பிதி சூன்யம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அத மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கு மேச்சக ஸ்ரீஹி. அப்படி பிரகாசிக்கக்கூடிய சோபையை கொண்ட ஸ்ருதிஹி, அதர்வ வேதம் தான் அந்த தேவியினுடைய ஒரு ரோமாவளியாக இருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறார் மொத்தமா. அதாவது அதர்வ வித்யை, அதர்வ வேதத்துல நிறைய அபிச்சாரங்கள் நல்ல இதுவும் உண்டு. இப்போ கணபதி உபனிஷத்துங்கிறது அதர்வ வேதத்துல இருக்கு. கணபதி அதெல்லாம் வந்து அபிச்சாரம் இல்லை. ஆனா அபிச்சாரத்துக்கு நிறைய இதெல்லாம் வந்து அதர்வ வேதத்துல இருக்கு. திரிவலி திரிபங்கின்னு சொன்னார் இல்லையா, 3 வேதங்கள் வந்து 3 கருசாக தேவியினுடைய வடிவழகாக இருக்குன்னு. தேவியினுடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமாவளி அது வந்து அதர்வ வித்யாம். திரிவலி திரிவேதி மூலாத் வினிர்கத்திய விதாயமானா அப்படின்னு சொல்லியிருக்கார். நானாபிச்சார உச்சித, பலவிதமான அபிச்சாரங்களுக்கு உச்சித மேச்சக ஸ்ரீஹின்னா இந்த இப்படிப்பட்ட சோபையை கொண்ட ஸ்ருதிஹி, அதர்வ ஸ்ருதிஹி, அதர்வா ஸ்ருதிஹி. அதர்வான்னு ஆரம்பிக்கிறது, ஆசீத் அதர்வா. ஸ்ருதிர் எதியா இருக்கு இல்லையா, அதர்வா ஸ்ருதிஹி. அந்த அதர்வ வேதம், ஸ்ருதினா வேதம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்லாம் வாசிக்கிறோம். எந்த ஒரு தேவியினுடைய ரோமரேகாவாக, உதர ரோமரேகா, வயிற்றில் இருக்கக்கூடிய ரோம ரேகை, ரேகைனா ஒரு கீற்றாக இருக்குமோ அது அப்படி அதர்வ வேதமாக இருக்கு அப்படின்னு. ஏன்னா அபிச்சாரம் வந்து கருப்பான விஷயம், பிளாக் அப்படின்னு தானே, பிளாக் மேஜிக்னு நம்ம சொல்றோம். அது ரோமரேகைக்கு இதுவா திருஷ்டாந்தமா 3 வேதங்களை வடிவழக வர்ணிக்க எடுத்துட்டார். அதர்வ வேதத்தை ரோமாவளியை வர்ணிக்கிறதுக்கு எடுத்துட்டார். இது 74. 75 சிக்ஷைவ சாட்சாத் சரிதம் யதீயம் கல்பஸ்ரீயா கல்பவிதிர் யதீயः யஸ்யா சமஸ்தார்த்த நிருக்த ரூபைஹி நிருக்த வித்யா கலு பரியணம் சீத். சிக்ஷா வேதாங்கங்களுக்கு வந்துட்டார். அதாவது சங்கீத சாஸ்திரம் வந்து கழுத்துல சிறந்து விளங்குறது, கழுத்தில் பிரகாசிக்கிறதுன்னு சொன்னார். வடிவழகாக வேதங்கள், ரோமாவளியாக அதர்வ வேதம்னு சொன்னார். இப்ப சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா கல்பம் இந்த மாதிரி வேதாங்கங்கள் இருக்கு இல்லையா, என்ன 6 அங்கங்கள்? சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் கல்பம், இதெல்லாம் இப்ப வரப்போறது. சிக்ஷைவ சாட்சாத் சரிதம் யதீயம். யதீயம் சரித்தம், அதாவது எந்த தேவியினுடைய சரித்தம்னா நடத்தை, அது சிக்ஷா. சிக்ஷானாலே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் அர்த்தம். அந்த தேவியினுடைய நடத்தை தான் சிக்ஷைங்கிற வித்யாக ஆயிடுதான். யதீயம் கல்பஸ்ரீயா கல்பவிதிர் யதீயா. கல்பஸ்ரீயா, கல்ப इति कर्तव्यता बोधकः ग्रन्थस्य श्रिया कृत्वा यदीयः आकल्प विधिः अलङ्कार विधिः. ஓ ஆகல்ப, கல்பஸ்ரீயா ஆகல்ப விதி, அங்க ஒரு எஸ் போட்டா இன்னும் சௌரியமா இருக்கும். வியாக்கியானம் பார்த்தா தான் எனக்கு புரியுறது. எந்த தேவியினுடைய அழகு அலங்கரணங்கள், ஆகல்ப விதிஹி. ஆகல்பம், ஆகல்பனம்னு சொன்னா அலங்கரணம், இது அலங்காரம் பண்ணிக்கிறது, மஞ்சள் இத்தியாதி பூச்சுகள் குங்குமம் இத்தியாதிகள். அந்த ஆகல்ப விதிஹி, இந்த அலங்கரணம்ங்கிற ஒரு முறை இருக்கு, விதி, அதுவே கல்பஸ்ரீயா, அது கல்பம்ங்கிற வேதாங்கமாக இருக்கு. யதீயா ஆகல்ப விதிர் யதீயா யஸ்யா சமஸ்தார்த்த நிருக்த ரூபைஹி நிருக்த வித்யா கலு பரியணம்சி. யஸ்யாக எந்த ஒருவள், எந்த தேவியினுடைய சமஸ்தார்த்தானாம் சகல அபிதேயானாம் நிருக்த ரூபைஹி நிர்வச்சன ரூபைஹி கிருத்வா வேதஸ்ரோத்ரஸ்தானியா நிருக்த வித்யா. அதாவது எந்த தேவியினுடைய பேச்சு நிருக்த வித்யாவாச்சோ அந்த தேவி அவதரித்தாள். மத்திய சபம் சா அவதாரான்னு ஸ்லோகம் நம்பர் 73 இருக்கு இல்லையா, அந்த கிரியாபதத்தை எடுத்துட்டே இருக்கணும். இனிமே வந்து கிரியாபதம் வராது. எப்படிப்பட்ட தேவியினுடைய
சரித்திரமே சிக்ஷாவாச்சோ, எந்த தேவியினுடைய அலங்கரண பிரகாரமே கல்ப வித்யாவாச்சோ, எந்த தேவியினுடைய பேச்சு நிருக்தமாச்சோ, அப்படிப்பட்ட தேவி மத்திய சபம் அவததார, அந்த சபையில் தோன்றினாள்னு சேர்த்துக்கணும். சரியா? எஸ்யா சமஸ்தார்த்த நிருக்த ரூபைஹி நிருக்த வித்யா. நிருக்தத்துக்கே என்ன நிருக்த சாஸ்திரம்ங்கிறது என்னன்னு கேட்டா வச்சனத்தை நிர்வச்சனம் பண்றது. கௌஹுன்னு அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் நிர்வச்சனம் பண்றது இல்லையா? அப்ப இந்த தேவியினுடைய பேச்சு தான் நிருக்தமா ஆச்சு. உக்தி பேச்சு. சமஸ்தார்த்த நிருக்த ரூபைஹி நிருக்த வித்யாக்களு பரியணம்சி. இப்படியாக பரியணம்சின்னா பரிணமித்ததோ, தேவியினுடைய பேச்சே நிருக்த வித்யாக பரிணமித்ததோ, எந்த சரஸ்வதியினுடைய சிக்ஷையே இல்ல சரித்திரமே சரித்தம் நடத்தையே சிக்ஷா வித்யாக பரிணமித்ததோ, எந்த தேவியினுடைய அலங்கரணமே கல்பமாக பரிணமித்ததோ அப்படிப்பட்ட சரஸ்வதி அவதரித்தாள், சபையில் அவதரித்தாள் சேர்த்துக்கணும். சிக்ஷைவ சாட்சாத் சரிதம் யதீயம் கல்பஸ்ரீயா கல்ப விதிர் யதீயா யஸ்யா சமஸ்தார்த்த நிருக்த ரூபைஹி நிருக்த வித்யாகலு பரியணம்சீத்துன்னு 75. ஜாத்யாச்ச விருத்தேனச்ச பித்யமானம் छंदो भुजद्वन्द्वम् अभूद् यदीयं श्लोकार्ध विश्रांतिमयी भविष्णु पर्यद्वयी संधि सुचिन्ह मध्यम. இதுல இப்போ சந்தஹ சிக்ஷா கல்பம் நிருக்தம் ஆயிடுதா? சந்தசு வியாக்கரணம் ஜோதிஷம் 3 பாக்கி. 3 வேதாங்கங்கள், இன்னொரு 3 வேதாங்கங்கள். ஜாத்தியாச்ச விருத்தேனச்ச பித்யமானம் சந்தஹா. சந்தஸை எப்படி பிரிப்போம்? ஒரு மீட்டர் அப்படின்னா இது என்ன ஜாதி? இந்த சந்த சாஸ்திரம் நீங்க படிச்செல்லாம் வரப்போறதுன்னு நினைக்கிறேன், இருக்குன்னு நினைக்கிறேன் ஆப்ஷனலா. அதுல மீட்டர்ஸை வச்சு வித்ய, அது இது என்ன உபஜாதி, இந்திர வஜ்ரா உபேந்திர வஜ்ரா, இந்த மாதிரி உபஜாதிகள். ஜாத்தியாச்ச விருத்தேன, விருத்தம் இருக்கு இல்லையா? விருத்தம்னா என்ன? ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங்க பாஸ் பண்ணிடுறேன். என்ன ஆச்சு? ஜாத்தியாச்ச விருத்தேனச்ச வித்யமானம், அதாவது ஜாதி நடத்தை இவைகளால் வித்யமானம் பிரிக்கப்படுகின்ற சந்தகா புஜத்வந்த்வம் அபூத், 2 திருக்கைகளாக ஆகின. இந்த தேவியினுடைய எந்த தேவியினுடைய 2 கைகளாக சந்த சாஸ்திரம் ஆனதோ, எப்படிப்பட்ட சந்த சாஸ்திரம்? ஜாத்தியாச்ச விருத்தேனச்ச பித்யமானம். ஸ்லோகார்த்தே விஸ்ராந்தி, அதாவது அவசானம் தத்ரூபா பவிஷ்ணு. சரி, ஸ்லோகார்த்த விஸ்ராந்திமயி பவிஷ்ணு பர்வத்வயி சந்தி சுச்சின்ன மத்தியம். அதாவது ஸ்லோகத்தினுடைய என்னாச்சு? பித்யமானம் எங்க இருக்கு? ஜாத்தியாச்ச விருத்தேனச்ச பித்யமானம்னு இருக்கு. பித்யமானம் தான் எதுல இருக்கு? உங்க பாடத்துல வேறையா இருக்கா? பித்யமானம் அதாவது பிரிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். பேதஹான்னு சொன்னா பிரிவு இல்லையா? பின்னஹா, பின்னா உடையறதுன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் அது இல்ல. பேதஹான்னு சொன்னா பிரிவு. ஜாதியினாலும் விருத்தத்தினாலும் பிரிக்கப்படுறது சந்தஸ். அதாவது சந்தஸை எதை வச்சு பிரிப்பா? இது வேற சந்தஸ், இது வேற சந்தஸ்ன்னு அந்த அக்ஷர கணக்கு அதை வச்சுட்டு ஜாதி விருத்தம் இதை. இப்படிப்பட்ட சந்தம் புஜத்வ எதீயம் புஜத்வந்த்வம் அபூத், எந்த தேவியினுடைய 2 கைகளாக ஆச்சோ. ஸ்லோகார்த்த விஸ்ராந்திமயி பவிஷ்ணு. ஸ்லோகார்த்த விஸ்ராந்தி அதாவது 2 ஸ்லோகத்துக்கு 2, அதாவது பூர்வார்த்தம் உத்தரார்த்தம். ஸ்லோகார்த்த விஸ்ராந்திமயி, அதுக்கு நடுவுல ஒரு விஸ்ராந்தி கொடுப்போம். விஸ்ராந்தினா என்ன? ஒரு லைன் போடுவோம். அதாவது ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிஞ்சிட்டுனா ஒரு லைன், 2 லைன் போடுவோம் இல்லையா? அது மாதிரி லைன்ஸ் போடுவோம். அது மாதிரிதான் இந்த லைன்ஸ் இருக்கு கையில. ஸ்லோகார்த்த விஸ்ராந்திமயி பவிஷ்ணு பர்வத்வயி, அதான் பர்வனா இந்த கனுவ பர்வான்னு சொல்லுவா. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பர்வத். பர்வத்வயி சந்தி சுச்சின்ன மத்தியம். பர்வத்வயி சந்தி அதாவது 2 பருவங்களுக்குள்ள ஒரு சந்தி, 2 கைகள்லயும் ஒரு அழகா நடுவுல ஒரு சந்தி இருக்கு. சுச்சின்ன மத்தியம், அழகான சின்னம் கொண்ட மத்தியம் நடுப்பகுதியை, அதாவது இந்த கைக்கே ஒரு இது இங்க நடுவுல அழகான ஒரு பிழி, ஈக்குவலா ஷேப்டா இருக்கக்கூடிய அந்த கைகள் அப்படின்னு. பர்வத்வயி சந்தி சுச்சின்ன மத்தியம். இப்ப சந்த சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் ஒரு ஸ்லோகம்.
சரியா? சிக்ஷா, கல்பம், நிருக்தம் இது 3 சேர்த்து ஒரு ஸ்லோகம் 75. சந்தஸுக்கு மாத்திரம் ஒரு ஸ்லோகம். இப்போ வியாக்கரணமும் ஜோதிஷமும் இருக்கு. ஜாத்தியா அது ஆயிடுத்து 76 ஆயிடுத்து. 77. அசம்சயம் சா குணதீர்கபாவ கிருதா ததானா விததிம் யதீயா விதாயிகா சப்த பரம்பராணாம் கிம்வாரச்சி வியாக்கரணேன காஞ்சி. அந்த தேவியினுடைய ஒட்டியானம் வேஸ்ட் பேண்ட் அதுதான் வியாக்கரண சாஸ்திரமா. அதை எப்படி சொல்றோம் பாருங்க. அசம்சயம் சா குணதீர்கபாவ. ஒரு வேஸ்ட் பேண்ட்ல நூல் இருக்கும் இல்லையா, நூல்கள்ல மணிகள்லாம் கோர்த்து அப்படித்தானே ஒரு ஒட்டியானம் கட்டிப்பா. அசம்சயம் சந்தேகமே இல்ல, சா குணதீர்கபாவ கிருதா ததானா. குணத்தினுடைய தீர்க்கபாவம், அதாவது குணசந்தி, சவர்ண தீர்க்க சந்தி இதெல்லாம் எதுல இருக்கு? வியாக்கரணத்துல சொல்லி கொடுக்குறா. குண தீர்க்கபாவ. அது குணஹானா நூல், தீர்க்கபாவம்னா அந்த நூல் விஸ்தாரமா பண்ணி அந்த நூலை இழுத்து இழுத்து மணிகளை கோர்த்து அதை ஒட்டியானமா கட்டிப்பா. இப்படி கிருதா ததானா விததிம் யதீயா. இப்படி ஒரு விததிகினா ஒரு விஸ்தாரத்தை கொண்டு, ததானா அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய, எதியா கிருதா, எதியா காஞ்சி கிருதான்னு சேர்த்துக்க போறோம். காஞ்சிங்கிற சப்தம் வரப்போறது. விதாயிகா சப்த பரம்பரானாம், சப்த தொடர்ச்சிகள் எல்லாம் விதிக்கக்கூடியது. அதாவது சப்தம் நமக்கு இப்ப ராமஹா கிருஷ்ணஹான்னு சப்தம் பேசுறோம்னு சொன்னா அந்த சப்தங்களை எல்லாம் எப்படி ரூப நிஷ்பத்தி பண்ணி வியாக்கரண சாஸ்திரம் தானே கொண்டு வருது. அதுதான் சப்த பரம்பரானாம் விதாயிகா. சப்த தொடர்களை எல்லாம், எல்லா சப்தங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கிம் வா அரச்சி வியாக்கரணேன காஞ்சி. அப்படிப்பட்ட வியாக்கரணத்தினால்தான் இவளுடைய ஒட்டியானம் செய்யப்பட்டதோ அப்படின்னு அவர் கேட்கிறார். ஒரு உத்பிரேக்ஷா. கிம்வா அரச்சி வியாக்கரணேன காஞ்சி. அப்போ தேவியினுடைய ஒட்டியானம் அந்த வேஸ்ட் பேண்ட் தான் வியாக்கரண சாஸ்திரமாக சரஸ்வதி தேவியினுடைய இது இருக்கு. 77. இன்னும் ஜோதிஷம் வரல. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம் ஆயிடுத்து, கல்பமும் ஆயிடுது. ஜோதிஷ சாஸ்திரம் என்னவா இருக்குன்னு சொல்லணும். அதை தவிர 3 வேதங்கள் அவளுடைய வலிகளா இதுவா பங்கிகளாகவும், ஒரு சங்கீத வித்யை கழுத்தாகவும், அப்புறம் இன்னொன்னு என்ன, அதர்வ வேதம் ரோமாவளியாகவும் இப்படி முடிஞ்சுது. வேதம் வேதாங்கங்கள் சங்கீதத்திலேருந்து ஆரம்பிச்சா சாகித்யம் பார்வையாகவும் அது வந்தது. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பான். முக்கியம். வியாக்கரணேன ஸ்திதைவ கண்டே பரிணம்ய ஹார லதா பபூவோதித தாரவிருத்தா ஜோதிர்மயி யத் பஜனாய வித்யா மத்தியேங்கம் அங்கேன பிருதா விஷங்கே. தேவியினுடைய நெக்லஸ் தான் ஜோதிஷமோ ஒருவேளை அப்படின்னு இந்த சொல்றான். ஜோதிஷம் ஜோதிஷ சாஸ்திரம் சரஸ்வதியினுடைய நெக்லஸ். ஏன் நெக்லஸ்ல என்ன நட்சத்திரம் மாதிரி டைமண்ட்ஸ் இருக்கு. அதுதான் ஸ்திதைவ கண்டே, கண்டே கழுத்தில், ஸ்திதா பரிணம்ய தேவிய கட்டிண்டு, பரிணம்யன்றது பரிணம்யனா மாறி, உருமாறி, ஜோதிஷமே உருமாறி தேவியினுடைய நெக்லஸா இருக்கும் அப்படின்னு. ஹாரலதா, ஹாரலதானா லதானா கொடி, கொடி மாதிரி இருக்கும் இல்லையா நெக்லஸ்லாம், கொடி மாதிரி டிசைன்லாம் பண்ணுவா, இப்படி மாட்டிப்பா. பபுவோ உதித்த தார விருத்தா. உதித்த தார விருத்தானா நட்சத்திரங்கள் போல் விருத்தா வளர்ந்திருக்கக்கூடிய, அதாவது ஹாரம்னா நெக்லஸ் பண்ணுவா. அந்த நெக்லஸ்ல கொடி மாதிரி டிசைன். சரஸ்வதியினுடைய கழுத்துல இருக்கிற நெக்லஸ் கொடி மாதிரி டிசைன் இருக்கு. அந்த கொடியில புஷ்பங்கள்லாம் டைமண்ட்ஸை வச்சு பண்ணிருக்கு. உதித்த தாரவர்த்தா. இது ஜோதிஷ சாஸ்திரமே அப்படி நெக்லஸா மாறி இருக்கு. ஜோதிர்மயி யத் பஜனாய வித்யா. யத் பஜனாய எந்த ஒரு தேவியை ஆசிரியிப்பதன் பொருட்டு, பஜனாய ஜோதிர்மயி வித்யா. ஜோதிர்மயி வித்யானா ஜோதிஷ சாஸ்திரமே மத்தியங்கம் உடலின் நடுவில், உடலின் நடுவில்னா அந்த மார்பு பிரதேசம் தான் உடல்ல சென்டர் ஆஃப் தி உடம்பா இருக்கும் இல்லையா. மத்தியங்கம் அங்கேன பிருதா விஷங்கே. அங்கேன, அங்கேனா மடியினால்னு போட்டிருக்கு. அங்கேன கணனயா பிருதான்னு போட்டிருக்கு. ஷடங்க மத்தியே கணிதே தியர்த்தா. ஓஹோ, கணிதம் அங்கேன பிருதா. அங்கேன பிருதா வித்யா. அங்கம்னா என்ன? கவுண்ட். ஜோதிஷத்துல தானே லீலாவதி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லித்தரா.
அதாவது காலத்தை நம்ம கணக்கு பண்றோம். அவ மேக்ஸும் ஜோதிஷத்தோடைய ஒரு அங்கம். அதான் அங்கம்னு இந்த மேக்ஸை கொண்டு வந்துடு. அதாவது அங்கங்களால் கூடிய, அதாவது மேக்ஸ் இத்தியாதிகளோட வேணா இவ்வளவு வித்தியை சொன்ன மேக்ஸை தனியா சொல்லலேன்னு கவலைப்பட வேணாம். ஜோதிஷத்துக்குள்ள அது அங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் உள்ள கொண்டு வந்துட்டார். சரியா? இந்தியன்ஸ் எப்பயுமே மேத்தமெட்டிக்ஸ் விட்டு கொடுக்க மாட்டோம். மத்தியங்கம் அங்கேன பிருதா விஷங்கே. அங்கங்களோடு கூடிய, அதாவது கணக்கு வழக்குகளோடு கூடிய ஜோதிர் வித்யா அங்கேன பிருத்தான்னு அதை போட்டார். மத்தியங்கம் தேவியினுடைய நடு உடலில் ஆசிரியிச்சு கொண்டதோ இந்த நெக்லஸ் வடிவமாக விஷங்கே அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு கவி சொல்றான். ஸ்திதைவ கண்டே பரிணம்ய ஹாரலதா பபூவோ உதித தார விருத்தா ஜோதிர்மயி யத் பஜனாய வித்யா மத்தியங்கம் அங்கேன பிருதா விஷங்கே. சரியா பச்சா? இது 78வது ஸ்லோகம். 79 80 ரவுண்டா முடிச்சுப்போ. அவையுமே டைம் ஆயிடுத்தானா? அவையுமே வாதி பிரதிவாதி. இப்ப தர்க்கம் இதெல்லாம் உபாங்கங்கள், அதாவது வேதத்துக்கு 6 அங்கம் தான். சதுர்தச வித்யாஸ்தானம்னு இருக்கு. சிக்ஷா என்ன, புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திர அங்கமிஸ்ரிதாக வேதாக ஸ்தானானி வித்யானாம் தர்மஸ்ய சதுர்தசன்னு 14 வித்யாஸ்தானங்கள். புராணம், நியாயம், மீமாம்சா, தர்மசாஸ்திரம் 4. அப்புறம் அங்கமிஸ்ரிதாக வேதாக, அங்கங்கள் 6. 6 நாளும் 10 வேதாக. இப்படி சதுர்தச வித்யாஸ்தானங்களும் தேவியினுடைய உடம்புல குடிகொண்டிருக்குன்னு சொல்லணும். அதுல இருந்து ஆரம்பிச்சு அதோட சங்கீதம்லாம் சேர்த்துட்டார். அது வேதத்தினுடைய உபாங்கங்கள். அதாவது சாம வேதத்தினுடைய உபாங்கம் தான் காந்தர்வ வேதம், அது சங்கீதம். அதர்வண வேதத்தினுடைய உபாங்கம் தனுர்வித்யா. எல்லாமே வரப்போறது. எல்லாத்தையும் மொத்தம் எஜுகேஷன் சொன்னா என்னென்னலாம் நாலெட்ஜோ அத்தனை நாலெட்ஜையும் தேவியினுடைய உடம்புல குடிக்கொண்டிருக்கிறதா வர்ணிக்க போறான். அதுக்குதான் ஸ்லோகம் நிறைய இருக்கு. 79 தான் வந்திருக்கோம் நம்ம. இன்னும் எக்கச்சக்க ஸ்லோகம் இருக்கு. 133 137 இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, படிச்சுட்டே வரலாம். வாதி பிரதிவாதி காட ஸ்வபக்ஷ ராகேன விராஜமானே தே பூர்வ பக்ஷோத்தர பக்ஷ சாஸ்திரே ரதச்சதௌ பூதவதி யதியௌ. ரதச்சதவுனா உதடுகள். 2 மீமாம்ச, பூர்வபக்ஷம் சித்தாந்தம். பூர்வபக்ஷம் உத்தரபக்ஷம் சொல்லுவா. அதாவது ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கணும், அந்த வாக்கியத்தை விசாரம் பண்ணுவா. அதுல இது பூர்வபக்ஷம், இது சித்தாந்தம்னு சொல்லுவா. அது கர்மகாண்டத்தை வச்சுட்டு பண்ணா பூர்வ மீமாம்ச, உபனிஷத் வாக்கியங்களை வச்சுட்டு பண்ணா வேதாந்தம். இப்படி இந்த 2 இது 2 பூர்வ மீமாம்ச உத்தர மீமாம்சம் தேவியினுடைய வாக்கா உதடுகளாக பிரகாசிக்கிறது. அவைமீ நான் அறிகிறேன் கவி சொல்றான். வாதி பிரதிவாதி காட ஸ்வபக்ஷ ராகேன. தன்னுடைய பட்சத்துல நாட்டம் கொண்டுதானே ஒருத்தன் வாதம் பண்ணுவான். ஸ்வபக்ஷ ராகம், ராகம்னா பற்று, ராகத்வேஷம்லாம் சொல்றோம் இல்லையா? உதடு சிவந்து இருக்குமே அந்த ராகம். ஏன்னா ராகம் எங்க இருக்கோ அது உதடு சிவப்பா இருக்கும் இல்லையா? அதுதான் இப்படி சொல்ற. வாதி பிரதிவாதி அந்த உதடு ஏன் சிவப்பா இருக்குன்னா, மீமாம்சை தானே 2 உதடும். அந்த மீமாம்சையில என்ன இருக்கும்னா தன்னுடைய பட்சத்தை நிலைநாட்டுறதுக்கு பற்றுதல் இருக்கும், ராகம் இருக்கும். அந்த ராகம் தான் இந்த சேப்பு. வாதி பிரதிவாதி காட ஸ்வபக்ஷ ராகேன விராஜமானே. இப்படி வாதி பிரதிவாதிகள் பிடித்த காடம்னா அழுத்தமாக தன்னுடைய பட்சத்துல ஒரு நாட்டம் வச்சுருப்பாளே, அந்த நாட்டத்தினால் சிவந்ததாக இருக்கக்கூடிய, பிரகாசிக்கக்கூடிய, விராஜமானே சிறந்து விளங்கக்கூடியதாக தேவியினுடைய உதடு. தே பூர்வ பக்ஷோத்தர பக்ஷ சாஸ்திரே, சாஸ்திரம் சாஸ்திரே சாஸ்திராணி தே சாஸ்திரே தத்து தே தானி இல்லையா? பூர்வ பக்ஷோத்தர பக்ஷ சாஸ்திரங்கள் அப்படின்னா 2 மீமாம்சா சாஸ்திரங்கள், வேதாந்தம், பூர்வ மீமாம்சம். ரதச்சதவு, ரதச்சதம்னா 2 உதடுகள். சரியா? ரதம்னா பல்லுன்னு அர்த்தம். பல்ல மறைக்கிறதுனால உதட்டுக்கு ரதச்சதம்னு பேர். பூதவதி எதியோ, எதியோ ரதச்சதவு பூதவதி. எந்த தேவியினுடைய உதடுகளாக ஆகினவோ, எது பூர்வ பக்ஷோத்தர பக்ஷ சாஸ்திரங்களாகிய மீமாம்சா வேதாந்த சாஸ்திரங்கள் ஆகினவோ அப்படியாக நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்றார். முன்னெல்லாம் யோசிக்கிறேன்னு சொன்னான். இப்படி ஒருவேளை இருக்குமோ, வியாக்கரணம் தான் ஒட்டியானமா எடுத்தோன்னு யோசிச்சான். இப்போ நான் அறிகிறேன்னு சொல்றார். அவைமி வாதி பிரதிவாதி காட ஸ்வபக்ஷ ராகேண விராஜமானே தே பூர்வ பக்ஷோத்தர பக்ஷ சாஸ்திரே
ரதச்சதௌ பூதவதி யதீயௌ. இது 79 80வது ஸ்லோகம். பிரம்மார்த்த கர்மார்த்தக வேத பேதாத் விதா விதாய ஸ்திதயாத்மதேகம் சக்ரே பராச்சாதன சாரு யஸ்யாஹ மீமாம்சயா மாம்சலம் ஊரு யுக்மம். அது வேற. அதாவது உதடுகள் நான் வந்து மீமாம்சா சாஸ்திரங்களாக அறிகிறேன்னு ஒண்ணு, 2 தொடைகள் மீமாம்சையாக இன்னொரு வர்ணனை. சரியா? வேறாவபி இதுல சரி. பிரம்மார்த்த கர்மார்த்தக வேத பேதா. அதாவது வேதம் வந்து 2 விதமா. அதாவது பிரம்மத்தை பத்தி சொல்ற பாகம், கர்மாவை பத்தி சொல்ற கர்ம காண்டம் ஞான காண்டம்னு சொல்றோம் இல்லையா? பிரம்மார்த்த கர்மார்த்தக. பிரம்மத்தை பேசுறது உபனிஷத், மிச்சதெல்லாம் யாகங்கள் இதெல்லாம் சொல்றது கர்ம காண்டம். பிரம்மார்த்த கர்மார்த்தக வேத பேதாத். இப்படி வேதம் பிரிஞ்சிருக்கு. வேதம் த்விதா விதாய ஸ்திதையா ஆத்மதேகம். தன்னுடைய தேகத்தை 2ஆ பிரிக்கக்கூடிய இடம் வந்து தொடை. ஸ்திதையா ஆத்மதேகம் சக்கரே பராச்சாதன சாரு யஸ்யாக. பரம்பொருளை மறைத்து பர ஆச்சாதன சாரு. பரம்பொருளை மறைத்து வைத்து இருக்கு எது? வேதம். பரம்பொருளை தன்னிடத்துல மறைச்சு வச்சுட்டு இருக்கு இல்லையா? பரம்பொருளை வேதத்துல இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பரதத்துவத்தை ஆச்சாதன சாரு மறைச்சு வச்சுட்டு இருக்கிறதுனால சாரு அழகாக இருக்கு வேதம். அத மாதிரிதான் தொடையும் வஸ்திரத்தினால் மறைக்கப்பட்டு அழகாக இருக்குன்னு சொல்ற. சக்கரே பராச்சாதன சாரு யஸ்யாக மீமாம்சையா மாம்சலம் ஊரு யுக்மம். மாம்சலம்னா நல்ல பருத்ததான புஷ்டியான அர்த்தம். ஊரு யுக்மம் 2 தொடைகள், தேவியினுடைய 2 தொடைகள். மீமாம்சையா, இந்த 2 மீமாம்சையினால், பிரம்மார்த்த மீமாம்சா வேதாந்தம், கர்ம மீமாம்சா பூர்வ மீமாம்சா, இப்படியாக பருத்ததான மாம்சலம் ஊரு யுக்மம். வேதமும் பிரம்மத்தை மறைச்சு ஆச்சாதனம் பண்ணி பரதத்துவத்தை மறைச்சிருக்கிற மாதிரி இதுவும் வஸ்திரத்தினால் மறைக்கப்பட்டு அழகாக இருக்குன்னு சொல்றோம். பிரம்மார்த்த கர்மார்த்தக வேத பேதாத் த்விதா விதாய ஸ்திதயா ஆத்மதேகம் சக்கரே பராச்சாதன சாரு யஸ்யாக மீமாம்சையா மாம்சலம் ஊரு யுக்னம். 80வது ஸ்லோகம். இதோடு நிறுத்திப்போம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.